பசுபதி இப்போ காவேரி வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ பாவம் என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு இப்படி அப்பளம் வைக்கிறியே! என்ன பண்ணுறது? வெண்ணிலா அங்கே இருக்கா. இனிமேல் வெண்ணிலா கூட விஜய் கல்யாணம் கூட பண்ணிக்குவா. அதுதான் நடக்க போகுது அப்படின்னு உடனே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. வெண்ணிலாவை வந்து அவங்க மாமா கூட அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் என்னோட புருஷன் விஜய் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பசுபதிக்கு பயங்கர கோவம் வருது. ஃபோன் பண்ணுறாங்க ராகினிக்கு. என்னம்மா நடக்குதுங்க? எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டியா? எல்லாத்தையும் சொல்லுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்போனா உடனே வந்து நீ கூட்டிகிட்டு வா வெண்ணிலாவை இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா ஏதாவது சொல்லி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ராகினி போயிட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க. வரீங்களா? எங்கேயாவது போயிட்டு வருவோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறீங்க அப்படின்னோன்னே, இல்லை நான்லாம் வரல அப்படி நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். நீங்கள் வாங்களேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி வரேன் அப்படின்னு வெளியில் ஒத்துக்கிட்ட உடனே இப்போ பாட்டி வந்து எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இல்லை இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோடனே, விஜய் இல்லாமல் நான்லாம் கூட்டிகிட்டு போக விட மாட்டேன். நீ இங்கே இரு அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் தானே வெளியில் போயிட்டு வந்துடுவோம் பாட்டி ப்ளீஸ் அப்படின்னோடனே, ஆமாம் நானும் போகிறேன் அப்படின்னோடனே, வெண்ணிலா சீக்கிரமே வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே, இங்கே பாருங்கள் வெண்ணிலா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது. உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விஜய் எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் விஜய் கூட தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவை நீங்கள் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பசுபதியை வந்து மீட் பண்ண வைக்கிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா நீனும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு பசுபதி அவரோட வேலையை காமிக்கிறாரு. இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யார் வந்து உன்னை கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது வந்து சாதாரண கல்யாணம் கிடையாது. கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை மறக்க முடியாமல் இந்த மாதிரி காவேரியை சும்மா மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அதுவும் தாத்தா பாட்டிக்காக. அதனால் உன்னை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால் நீனும் அவனை விட்டு கொடுக்காத. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் யார் உன்னை வந்து கூப்பிட்டாலும் நீ போக மாட்டேன்னு சொல்லணும். அப்படின்லாம் ஏற்றி விடுறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஒரு முடிவோடு வராங்க. இந்த பக்கம் விஜய் வந்து மாமாவை கூட்டிகிட்டு வந்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா நீ உயிரோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் தான் உன்னை இந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னோடனே மாமா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுறாங்க வெண்ணிலாவும். அதுக்கப்புறமா வாமா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு, என் வீட்டுக்கா எங்கே? இது என்னோடய வீடு அப்படின்றாங்க வெண்ணிலா. வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னதான் இருந்தாலும் விஜய்க்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு. அதை நினச்சி பார்க்கணும். நன்றியோடு இருக்கணுமா. நீ வரமாட்டேன்னு சொல்லாத. நீ இருக்கிறது அவர் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப கிளம்பி வரணும். நமக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கே நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. வா வெண்ணிலா அப்படின்னோன்னா, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா விஜய் சொல்கிறாரு. தயவு செய்து கிளம்பி போ. எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா. அவளை நான் நேசிக்கிறேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிட்டு போ. நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ன உடனே வேறு வழி இல்லாமல் ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து விஜய் ஃபோன் பண்ணுறாரு சந்தோஷமாக காவேரிக்கு. காவேரி வா நம்ம போகலாம். அந்த மாதிரி வெண்ணிலா வந்து போயிட்டா அப்படின்னோட காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் விஜயோட போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கோவம் வருது. ஏம்மா நீ தானம்மா சொன்ன உன்னோட வாழ்க்கையை நீ போய் பார்த்துக்கோ. இப்போயும் நான் சும்மா சொல்லலை. வேணா விஜயோட நீ இருந்துக்கோ அப்படின்னு. வெண்ணிலா போயிட்டா. இனிமேல் விஜய் எனக்கு வந்து என்னை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு உடனே எல்லாரும் பேசாமல் இருந்துட்டாங்க. யாரும் எந்த சத்தமும் போடலை. ஆனால் இது எல்லாமே வந்து வெண்ணிலா வந்து போயிட்டதும் இந்த மாதிரி காவேரி கன்சீவாக இருக்கேன்னு சொன்ன எல்லாமே கனவு கண்டுட்ருக்காங்க. உடனே காவேரி ச்சீ எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நினைக்கிறாங்க. இன்னும் விஜய் வரவே இல்லையா மாமாவை கூட்டிகிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்கமிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்